வரவேற்கிறேன். So my dear friends, இன்னைக்கோட செஷன் இன்றைய நாள் 2 ஜூலை 2021. So my dear friends, இன்றைக்கு நாடெங்கும் உலகெங்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு திருநாள் என்னன்னு பார்த்தோம்னா நம் அப்ளைன் வணங்கக்கூடிய ஒரு நாள், ஒரு அற்புதமான ஒரு நாள். இந்த நாள்ல ஒரு அற்புதமான ஒரு லீடர்ஷிப்பை நீங்க பாக்குறதுக்கு உண்டான விஷயம் நாம அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். சோ இந்த லீடரை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, இந்த பிசினஸ்ல நம்ம மோதி கேர்ல கடந்த ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேல அற்புதமாக தமிழ்நாடுல மட்டுமல்ல ஆல் இண்டியா லெவல்ல அழகா இந்த பிசினஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில பார்த்தோம்னா ஓவர் டெக்கேட் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க இந்த பிசினஸ் நேசிச்சு அழகா அற்புதமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஹாப்பியா பிசினஸ் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த ஒரு பர்சனாலிட்டி நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. என்னோட டாபிக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு டாபிக் தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. இந்த டாபிக்கோட பேரு ஷைன் பிரைட் லைக் அ டைமண்ட். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டைமண்ட் மாதிரி நீங்க ஜொலிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அவங்க வாழ்க்கை பயணம் மோதி கேர்ல என்னெல்லாம் இருந்துச்சு, அந்த வாழ்க்கை பயணம் உங்க கூட ஷேர் பண்ண போறாங்க. இன்ஸ்பிரேஷனா கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இருக்கும். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விருப்பப்படல. So I would like to welcome none other than our global black diamond, Mrs. பிரியா சதீஷ் குமார் அவர்களை. My dear friends, எல்லாருமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்து அவங்க எல்லாருமே இன்வைட் பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து. Over to you, Priya madam. All yours. Thank you, Mr. Palniappan. Thank you, Mr. Palniappan, for this wonderful opportunity. Good morning, everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Okay, நானும் மெசேஜஸ் எல்லாம் பார்க்கணும் நானும் விருப்பப்படுறேன். because nowadays I'm used to it. ஏன்னா நான் ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு போனா உடனே I see lot of messages coming to me. So it's a wonderful day. இன்னைக்கு வந்து ஒரு அப்ளைன் டே அப்படின்னு ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலும் அப்ளைன் தேவை. அது நெட்வொர்க் மட்டும் இல்லைங்க, நம்மளோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு ஒரு அப்ளைன் கண்டிப்பா தேவை. அது வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ என்னுடைய ஒரு சக்சஸ் ஸ்டோரியோ இல்ல ஒரு என்னுடைய ஜேர்னி ஆஃப் சக்சஸையோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய மோதி கேர் ஜேர்னில ஒரு சக்சஸ்க்கான வழிகாட்டின ஒரு சிலரோட தட் மீன்ஸ் ஐ கேன் சே ப்ரௌட்லி ஐ பிலாங் டு திஸ் டீம். அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். So, you know, I just want to share these 2-3 slides who were behind me. Okay. So I really, you know, a heartful gratitude for this personalities like, you know, நம்ம சமீர் மோடி அவர்கள் நமக்கு வந்து ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கான ஒரு பெரிய சல்யூட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹிம். அண்ட் ராமன் சார் ஆல்வேஸ் தேர் பிஹைண்ட் அஸ், you know, mentoring or being there at the time. நான் இருக்கேன்னு சொல்றதுக்கு ஒரு personality அப்படின்னு சொல்லும்போது Mr. Raman sir is always there for us. And really உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவே கொண்டாடக்கூடிய ஒரு அப்ளைன் அப்படின்னும்போது சுரேகா பார்கவா. And she's been very close to me ன்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ கூட I don't know what she felt. She just called me before the meeting and she just spoke to me for at least 15 minutes. And நமக்கே தெரியாம நிஷாந்த் பார்கவான்ற நமக்கு ஒரு அப்ளைன் இருக்காங்க. ரீசெண்டா தான் டெல்லியில சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பட் the way he was with us, he was an amazing of an upline. So these are the people, you know, I would always remember in my life. And அவங்களோட learnings இவங்க மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்ம தமிழ்நாடு லீடர்ஸ் எல்லாருமே கூட எனக்கு ஒரு அப்ளைன்ஸா நான் ட்ரீட் பண்றேன். பிகாஸ் each and every moment, everything I've learned. So all the leaders, you know, thank you and wish you all a happy Appliance Day, because this is the best start, you know, I can feel for today. I really feel, you know, it's a lucky day because I'm with you people. உங்க கீழ ஒரு டவுன்லைன் இருந்தா கூட நீங்க அப்ளைன் தான். So, you know, you are applying, so you have to enjoy this day. So happy Appline Day to all of you. Okay, so this is the wonderful thing. So என்னோட ஜர்னி பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஜர்னி தாங்க, பட் ரொம்ப ஹாப்பியா நகர்ந்துட்டு இருக்கு. நான் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு வெல் டு டு ஃபேமிலில இருந்து ஐ எம் a single daughter and grown up in Bangalore. என்னோட பேஸ் பாத்தீங்கன்னா ஆந்திரா, வளர்ந்தது கர்நாடகா, இப்ப இருக்கிறது தமிழ்நாடு.
பட் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 4-5 லாங்குவேஜஸ் எனக்கு தெரியும், என்னால நல்லா கான்வர்ஸ் பண்ண முடியும். என்னுடைய பெஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தா நான் நிறைய பேசுவேன், அதுதான் என்னோட பெஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்றது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் கூட. அந்த பேசுறது வந்து நல்ல விதத்துக்காக பேசுறோன்றது இன்னும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஸோ தட் வாஸ் மீ அண்ட் ஹியூஜ் ட்ரீம்ஸ், நிறைய ட்ரீம்ஸ் இருந்தது. ஏன்னா யூனோ எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு பேரண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வந்து வாட் தேல் சே இஸ் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லியே வளர்த்த ஒரு ஃபேமிலி தான் என்னோடது. அண்ட் அவர்ஸ் வாஸ் a huge family. அதாவது அம்மா சைடு பாத்தீங்கன்னாலும் 5 sisters 3 brothers, அப்பா சைடு பாத்தீங்கன்னாலும் 6 brothers 2 sisters அந்த மாதிரி. அண்ட் இன் மை இன்லாஸ் பிளேஸ் ஆல்சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா half a dozen people தான் இருப்பாங்க. So it's such a huge family and the love which I got was extraordinary. So I'm blessed with that. So Almighty ku ஒரு பெரிய thanks. And எனக்கு கிடைச்ச ஃபேமிலி கூட we are relatives only. I got married, I'm in a relative குள்ளவே தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. So I'm really blessed and I always thank God for this blessed life. நான் என்னோட பிரசன்டேஷன் முடிச்ச உடனே என்னோட சின்ன ஃபேமிலியோட போட்டோ எல்லாருக்கும் காட்டுறேன். பட் அது வரைக்கும் இன்னைக்கு வந்து நான் ஒரு புதுசா ஒரு முயற்சி பண்ணலாம்னு நினைச்சேன். I just want to talk to you heart to heart. அவ்வளவுதான். Just that is what we are going to do and we are going to learn lot of things. இன்னைக்கு வந்து என்னுடைய லேர்னிங்ஸை உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ அந்த ஒரு லேர்னிங்ஸ் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஐம் கோயிங் டு பி ரியலி ஹாப்பி ஃபார் தட். பிகாஸ் என்னுடைய எய்ம், என்னுடைய ஆம்பிஷனே ஐ வாண்ட் டு இன்ஸ்பயர் பீப்புள், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அவங்கள ஒரு நல்ல விஷயத்தை அவங்க அடையறதுக்காக. திஸ் இஸ் மை மெயின் எய்ம் இன் லைஃப். அதுதான் நான் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கேன், அதை நான் பார்த்துட்டும் இருக்கேன். ஓகே, ஸோ யூனோ இப்போ நம்ம பார்க்கும் பொழுது லைக் இட்ஸ் எனக்கு இன்னைக்கு என்ன பேசணும் தெரியல, ரொம்ப எமோஷனலா இருக்கேன். பிகாஸ் மார்னிங்ல இருந்து சில விஷயங்கள் நடந்துட்டே இருந்தது. அதே நேரத்துல எங்களோட அப்ளைன்ஸ் கூட ஒரு 2 அப்ளைன்ஸ் கூட நான் இன்னைக்கு பேசிட்ட பிறகு இப்ப இங்க வந்து ஐம் சீயிங் லாட் ஆஃப் லீடர்ஸ் இங்க பாக்குற எல்லாரையும் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. இட்ஸ் a very nice day. So we started the journey. நம்ம வந்து எப்பயும் போல நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஆம்பிஷியஸான ஒரு பர்சன். ஸோ ஐ வுட் லைக் டு எல்லாத்தையுமே இன்னோவேட் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா அதை விட்டு கொடுக்காம பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி தான். ஸோ ஐ ஃபினிஷ் மை கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலைக்கு போயிட்டு தென் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் போல. ஸோ வேலைக்கு போகும்பொழுது ஒரு தாட் என்னவா இருந்ததுன்னா, ஓகே நம்ம பணம் சம்பாதிச்சா நம்ம ட்ரீம் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்தது. பணம் வந்தது, செலவு பண்ணோம், சம்பாதிச்சோம், பட் there was something missing, there was something lacking, you know, அந்த மாதிரி இருந்தது. So I was trying different jobs, not ஒரே ஒரு பர்டிகுலர் ஜாப் இல்ல, different ஜாப் பண்ணேன். ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒரு டீச்சரா ஜாயின் பண்ணேன். I was teaching computer science. அதுக்கப்புறம் அங்க பசங்களோட விளையாட தான் அதிகமா செஞ்சதை தவிர நோட்ஸ் ஆஃப் லெசன் எழுதுறது எனக்கு ரொம்ப லேசியஸ்ட் ஒர்க்கா தோணுச்சு. சோ அதனால அந்த ஜாபை விட்டுட்டேன். பிகாஸ் யூ நோ டீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் டீச் பண்றது இல்ல, யூ ஹாவ் டு ரைட் நோட்ஸ் ஆஃப் லெசன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருந்தது. சோ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு மார்க்கெட்டிங் பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ ஐ ஜஸ்ட் வெண்ட் இன் டு மார்க்கெட்டிங் லைன். என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் விற்கக்கூடிய ஒரு ஜாப். இது எடுக்கும் பொழுதே எங்க வீட்டுல வந்து சரியான ஒரு அப்ஜெக்ஷன், நீ எதுக்கு போய் சேல்ஸ் பண்ற, why do you want to sell, you don't have to go for job at all அப்படின்னு ஒரு அப்ஜெக்ஷன் வந்தது. நான் used to tell my mother, I'm just exploring things mommy, don't worry, நான் வந்து இதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது, you should not go, but still I did. அந்த எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இன்னும் என்னோட ஃப்ரெண்ட். அவர் பேர் வந்து ஸ்ரீனிவாஸ் எஸ்ஜின்னு சொல்லி ஒரு ஜுவல்லரி ஷாப். அங்க போயிட்டு எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எஸ்ஏ டிஜி அப்படின்ற ஒரு பர்சன், ஒரு கம்பெனி இன்ட்ரடியூஸ்ட் திஸ் எலக்ட்ரானிக் வெயிங் ஸ்கேல் ஃபார் ஜுவல்லரி. அதை கொண்டு போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஐ யூஸ் டு செல். அந்த சிவாஜி நகர் அப்படின்ற ஒரு ஏரியால இருக்க ஜுவல்லரி ஸ்ட்ரீட்ல ஒவ்வொரு ஷாப்லயும் அந்த ஒரு ப்ராடக்டை கொண்டு போய் வித்தது நான்றது நான் அவ்வளோ இதுவா இருந்தது. அது ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. பட் அகெயின் தேர் வாஸ் சம்திங் வாஸ் லேக்கிங். அப்ப அந்த சேம் பர்சனாலிட்டி, இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் என்கிட்ட எலக்ட்ரானிக் வெயிங் மிஷின் வாங்கின ஒருத்தர், அவர் என்ன சொன்னார், you look very promising and you have very ambitious, உன்னோட கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, why don't you try something better அப்படின்னு சொல்லி என்னை இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு கூட்டு போனாரு. that is what is called resort industry, holiday resorts.
அந்த காலகட்டத்துல ரிசார்ட்டே கட்டி இருக்க மாட்டாங்க. we used to sell virtual. இப்ப நம்ம virtual நம்ம போட்டோ காட்டி பண்றோம். அங்க வந்து நாங்க ட்ரீமே வந்து வித்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு லொகேஷன் இருக்கு, அந்த இடத்துல எங்களோட ரிசார்ட் இருக்கு, நீங்க வந்து ஒரு வருஷத்துல 7 நாள் வந்து நீங்க அங்க வந்து தங்குங்கன்னு ரிசார்ட், ஹாலிடே ரிசார்ட்ஸ் செல் பண்ணிட்டு இருந்தோம். And that was a huge difference. ஏன்னா அங்க போயிட்டு நான் கிரியேட் பண்ணணும், ஒவ்வொரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணி ஒருத்தரையா நான் வந்து சைன் பண்ண வைக்கணும். அப்போ I found marketing is something which interests me அப்படின்னு. பட் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து there was some restrictions, too much of pressure. I want to be on my own என்றது எனக்கு பேக் மைண்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். So I felt no, this is not the place for me. அங்கேயும் பாத்தீங்கன்னா I was best executive of the year award கூட வாங்கிட்டேன் அந்த இடத்துல. பிகாஸ் நான் கதை சொல்லி அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ஒரு டைம் நான் வந்து I was selling time. அந்த இடத்துல ரிசார்ட்ன்றது you have to sell time. So I was selling time very nicely. அடுத்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னாக்கா it was a banking industry because my people said enough is enough. நீ படிச்ச வேலைக்கு படிச்சதுக்கு வேலை பண்ணு, மத்ததுக்கெல்லாம் நீ போக வேண்டாம்னு சொல்லி என்னை கம்பல் படுத்திட்டாங்க. So I had to go for a job where I was working with Citibank. கரெக்டா Citibankல வந்தோடனே பேங்க்ல வேலை பண்றா பொண்ணு, இனிமே கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுனால கல்யாணம் நடந்துருச்சு. So once that marriage was over, I came to Chennai. அது 1997ல I came to Chennai. சென்னையில வந்தபோது பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு little bit of disappointment was there. ஏன்னா அப்பதான் என்னோட வாழ்க்கை தொடங்குச்சு. as a trainer in Citibank கூட நிறைய இன்சூரன்ஸ் ட்ரைனிங் அண்ட் NIS ட்ரைனிங் இதெல்லாம் போய் அங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த மாதிரி ஒரு தோணல். கரெக்டா I had to come back. and அந்த டைம்ல I didn't have transfer பண்றதுக்கான ஒரு வேகன்சி கிடையாததுனால I had to resign my job, come to Chennai. and சென்னையில வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு எண்ணம். But again, my in-laws were very good. They said, whatever you want, you do. உன்னோட எதுவுமே நீ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காத உனக்கு அப்படின்னு சொன்னவங்க தான் என்னோட in-lawஸும். My husband also was the same. அப்ப I started working for HCL as South in charge for hardware department. Then again, ஒரு விமனோட ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆச்சு. I became pregnant. ஃபேமிலி சொன்னாங்க இனி ஜாப் வேண்டாம், கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஆம்பிஷியஸ் பர்சனுக்குள்ள எவ்வளவு தடைகள், சின்ன சின்ன தடைகளா தான் இருக்கலாம், பட் the way it went through, it was just like that. So when I got my first child, I was very happy. And after that child was growing, again I became bored. நான் வந்து சீக்கிரத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து if I'm not growing or if I'm not doing anything, I get sick or I get bored அப்படின்னு தான் சொல்லுவேன். And that is the time I found. And first baby was growing up and second child also came. I have 2 children, one daughter, one son. இப்ப 2 பேருமே நல்லா வளர்ந்துட்டாங்க, அவங்கவுங்க லைஃப் அவங்க பாத்துக்கிற அளவுக்கு இப்ப வளர்ந்துட்டாங்க. And that was the time I had to dedicate some time for my kids. So அந்த குழந்தைகளுக்காக ஒரு 4 to 5 years I was with them. And when they started going to school, I was feeling blank. என்ன பண்றதுன்னு தெரியல. ஆக்சிடென்டலா எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி கிடைச்சது. அந்த இண்டஸ்ட்ரி தான் நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி. எதுக்கு ஆக்சிடென்டல் அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு நிஜமாவே. மடிப்பாக்கம் கூட் ரோட்ல எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. I was driving in my vehicle and ஸ்கூட்டில போகும்பொழுது I just skidded and I fell and I had a big patch on my skin here. அப்படியே இதாச்சு. அத வந்து நான் நிறைய டாக்டர் கிட்ட போனேன். அது எல்லாமேனா இப்ப என்னோட ஸ்கின் ரொம்ப கிளீனா இருக்கு, எங்கடா மார்க் அப்படின்ற மாதிரி நீங்க தேடுவீங்க. அந்த காலகட்டத்துல it became a huge mark. டாக்டர் கிட்ட போனேன். he said நிறைய பண்ணி பார்த்துட்டோம். because I learned in between டைம்ல நான் வந்து காஸ்மெட்டாலஜி முடிச்சிருக்கேன். பட் பியூட்டி பார்லர் திங்ஸை விட ஒரு ஸ்டெப் மேல காஸ்மெட்டாலஜி. ஸோ ஐ கம்ப்ளீட்டட் தட் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு சிட் சிம்பிளி அட் ஹோம். அதனால அது முடிச்சேன். ஸோ காஸ்மெட்டாலஜி பண்ணிட்டே இருக்கும் பொழுது they said நியூட்ரிஷன் இருந்தா கூட நல்லா இருக்கு. அப்பதான் ஜிம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது அந்த இடத்துல. ஸோ நியூட்ரிஷன் கூட படிச்சுக்கிட்டா நல்லது. ஸோ ஒரு பார்லர் வைக்கும் பொழுது நியூட்ரிஷன் கம் பியூட்டி பார்லர் வைக்கலான்ற ஒரு தாட்டோட ஐ ஹட் gone for this diploma course of nutrition also. ஸோ இது ரெண்டும் முடிச்சிருந்தேன். ஸோ நானே வந்து என்னோட சொந்த வைத்தியத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். ஆனா வந்து அது ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. டாக்டர் கிட்ட போகும்போது சொன்னாங்க, ஒண்ணு அந்த ஸ்கின்னை கிழிச்சு எடுத்துடலாம், ஸோ ஒரு சர்ஜரி மாதிரி, அதர்வைஸ் யூ ஹேவ் டு லீவ் இட் அண்ட் யூ ஹேவ் டு லிவ் வித் த மார்க் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த டாக்டர் whomever I met. This was the situation. And once I met few people, ரெண்டு பேரு I met.
who changed my life. அவங்க வந்து சொன்னாங்க இது உங்களுக்கு இந்த birth mark இது birth mark இல்ல வேற ஏதாவது. I said it is not birth mark and I've tried enough of things. So நீங்க you don't try to sell me any products அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். I said ஒண்ணும் நாங்க உங்களுக்கு ப்ராடக்ட்டே விக்கலங்க, ஆனா எங்களோட ப்ராடக்ட்டை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ரிசல்ட் வந்துச்சுன்னா you come back to me. I use the product ஒரு 4-5 வீக்ஸ்க்கு அப்புறம் I just called them. I told them to get the catalog. I had a parlor. அந்த டைம்ல நான் பார்லர் வச்சிருந்தேன். என்னோட என்டையர் பார்லரை அந்த ப்ராடக்ட்ஸை ஃபில் பண்ணேன். And that was my first networking company where I became a huge success. அந்த இடத்துல தான் நெட்வொர்க்ன்றது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். They invited me once. எப்படி இன்வைட் பண்ணாங்க? இன்விடேஷன் ஸ்கில்ஸ் அவங்ககிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. நீங்க வந்து சூப்பர் கஸ்டமரா இருக்கீங்க மேடம், உங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்க போறாங்க, நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெகக்னிஷன் இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. பிகாஸ் ஐ வாஸ் பையிங் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், நெட்வொர்க் தெரியாது, ப்ராடக்ட்டை வாங்கிட்டே இருந்தேன், அவ்வளவுதான். when I went into that meeting I saw so many ladies. அந்த அப்பவே it was in the year 2005 நினைக்கிறேன், 2004-2005. I saw ladies on stage saying நான் வந்து இவ்ளோ இன்கம் earn பண்றேன், this is my car from this company, I have gone so many foreign trips and எனக்கு எழுத படிக்க தெரியாது, and now I'm learned English and நான் இங்கிலீஷ்ல பிரசன்ட் பண்றேன். இதெல்லாம் சொல்லும்போது I have so many big family அப்படி எல்லாம் சொல்லும்போது what is this எனக்கு ஒரு புதுசா இருந்தது. That industry was something big and that is where அங்கதான் ட்ரீமை பத்தி பேசிட்டு இருக்காங்க. They are talking about dream and then I realized நான் இந்த இடத்துல உட்காரக்கூடாது, அந்த ஸ்டேஜ்ல நான் இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு போய் I just went into the browsing center, searched the details of what is networking. அப்படி பார்த்தா இந்தியால தான் நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி வந்து அந்த காலகட்டத்தில் it was hardly 7 years 8 years. ஓகே, பட் உலக அளவுல பாத்தீங்கன்னா 100+ years கிராஸ் ஆயிருக்கு. அந்த உலக அளவுல மக்களோட லைஃப், அதாவது படிச்சவங்க படிக்காதவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ், வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வேலைக்கு போகாதவங்க, பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க, ஏழைங்க பணக்காரங்க, எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கைய மாத்தி இருக்கு அப்படின்னா அது ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி, நெட்வொர்க் இண்டஸ்ட்ரின்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டதுதான். அன்னில இருந்து என்னோட நெட்வொர்க்கிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. That is how I came into the network industry around 2004-2005. அன்னிலேருந்து ஜேர்னி ஓடிட்டே இருக்கு and it will never end until my last breath. என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நெட்வொர்க்ல தான் நான் இருப்பேன் because it has given me huge things in life. Okay, so இப்போ வந்தாச்சு நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில. அந்த நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நிறைய சேலஞ்சஸ் நானும் பார்த்தேன். அதை வந்து நான் ஒரு ABCD அப்படின்றத எழுதி வச்சிருக்கேன் alphabetically, ஏன்னா நான் மறக்க கூடாது இல்லையா, அதனால ABCDன்னு போட்டு வச்சிருக்கேன். அதுல A என்ற வார்த்தை I joined networking industry அப்படின்னும் பொழுது because I had high ambition, I was very ambitious. அதனால நான் வந்து நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி ஜாயின் பண்ணி சில தவறுகள் செஞ்சேன். ஆனா அந்த தவறுகளால எனக்கு நன்மையே நடந்திருக்கு. அந்த தவறுகள் என்ன அப்படின்னா, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல நான் நெட்வொர்க் ஜாயின் பண்ணும் பொழுது அந்த இன்ஸ்டன்ட் ரெகக்னிஷன் அப்படின்ற ஒரு விளையாட்டு இருக்கு இல்லைங்களா, that made me grow very fast very soon. ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துட்ட பிறகு என்னோட சக்சஸை என்னால ஹேண்டில் பண்ண தெரியல. I didn't know how to handle success. எல்லாருமே சொல்வாங்க இல்லையா பெரியவங்க, when you get success don't take it your mind and when you fail you should not take it your heart ன்னு சொல்வாங்க. நான் வந்து சக்சஸை வந்து ரொம்ப தலைக்கு மேல ஏறி வச்சுட்டேன். So I became arrogant. ரொம்ப arrogant means I am the best அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து தலைக்கு மேல போயிடுச்சு. And treating the people became different. And எப்படி வந்து people கூட கனெக்ட் ஆகறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து I just missed it. Why I'm telling this? Network is a people's business and we have to be connected with people. I made this huge mistake. People used to say I'm a headmistress. டைமுக்கு வரலனா வெளியில நிக்கணும், ஸ்லிப்பர் போட்டு வந்தா மீட்டிங் குள்ள வரக்கூடாது. So many things I used to do when I was in that stage. அந்த மாதிரி நான் வந்து I'm not just telling this, I've gone through all that. என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வாட்டி புகழ் வந்துருச்சு, அந்த புகழை மெயின்டைன் பண்றதுக்காக இன்னும் நிறைய தப்பு செஞ்சேன். கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்றது, லெவல் மெயின்டைன் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பீப்புள் வந்து நெட்வொர்க் குள்ள வராங்க அப்படின்னா they say
எனக்கு வந்து நான் வந்து இவ்வளவு கஷ்டத்துல இருந்து நான் நெட்வொர்க் வந்தேன் அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க. நான் நெட்வொர்க் வந்து திவால் ஆயிருக்கேன். That is what I'm trying to say. I became zero after coming into network. Why? Because I started spending money without managing money. Without managing money, நான் போய் இஷ்டத்துக்கு எனக்கு இருக்கிற ஒரு 8 கிரெடிட் கார்டு இருந்தது. 8 கிரெடிட் கார்டையும் ஸ்வைப் பண்ணி கரெக்டான பிசினஸ் வந்து சிஸ்டமேட்டிக்கா பண்ணாம I went into 20 lakhs of debt. Can you imagine? எப்படி வந்தேன்னா என்னோட ட்ரீம்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ்க்காக வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம I went into 20 lakhs debt. Nobody like this knows. I have gone through lot of troubles. அந்த இடத்துல பார்க்கும்பொழுது I just felt that was not the right company. அந்த கம்பெனி என்னவோ நல்ல கம்பெனி தான், ஆனா நான் பண்ண மிஸ்டேக்ல I said that is not the right company, shifted the company so that I can make more money. I told you today I'm going to be very frank because I want people to understand this, whatever they are doing is the right thing. அப்படின்றதுக்காக தான் சில விஷயங்கள் நான் frankா சொல்றேன்னு சொல்றேன். When I changed the company, again I gained momentum. I worked hard. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னா ஒரு நாளைக்கு 500 பீப்புளை கூட மீட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து இது சாத்தியமான கேள்வி கேட்கலாம். But that company was like that which I joined next, where I would go to corporates and check each and everybody's BMI, give them the results. ஒரு corporate area இறங்கிருக்கேன். From zero I put again, அங்கேயும் எனக்கு சக்சஸ் கிடைச்சது. பட் அந்த இடத்துல எனக்கு ப்ராப்பரான அப்ளைன்ஸே இல்லை. எனக்கு அடுத்த லெவலுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் இல்லை. ஸோ அகெயின் அந்த இடத்துல ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. கேம் பேக். லாஸ்ட்ல ஒரு இடத்துல வரும் பொழுது ஐ தாட் இந்த வாட்டி அப்ளைனும் வேண்டாம், யூனோ யாருமே வேண்டாம், என்னோட சுய முயற்சியில நான் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு அடுத்த கம்பெனி வந்து என்னடா இவங்க இத்தனை கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? wherever you get satisfaction and happiness, that is where you can stay forever in life. அதுக்காக தான் இந்த ஒரு லெசன். அந்த கம்பெனில என்னோட அப்ளைன் வந்து டெல்லியில இருந்தார், மும்பைல இருந்தாங்க. இட்ஸ் நாட் டெல்லி, மும்பை. And I used to be in Chennai. Chennai was a zero market. I started working again from zero. இதுக்குள்ளவே people சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, this lady is not consistent. She'll keep jumping from one company to another. இந்த மாதிரி பேர் எனக்கும் வந்திருக்கு. But I didn't bother. I again ஒண்ணே ஒரு விஷயம் சொன்னேன், கடவுள் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்திருக்காரு, ஸ்டாமினா கொடுத்திருக்காரு. எவ்வளோ வாட்டி வேணாலும். ராபர்ட் கிளைவோட ஸ்டோரி அடிக்கடி ஞாபகப்படுத்திப்பேன். ராபர்ட் கிளைவோட ஸ்டோரி உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கொகைக்குள்ள போய் ஒரு ராஜா சண்டை போட்டு தோத்து போயிட்ட பிறகு he will go off inside. ஏன்னா அவர் தோத்து போயிட்டாரு, இனிமே அவரோட முகத்தை வந்து வெளியில காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராபர்ட் கிளைவ் வந்து அந்த கொகைக்குள்ள போயிடுவாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு ஸ்பைடர், அந்த ஸ்பைடர் என்ன பண்ணும்னா கூடு கட்டிட்டே இருக்கும், விழுந்துரும், கூடு கட்டிட்டே இருக்கும், விழுந்துரும். இந்த மாதிரி 7 தடவை விழுந்த போது 8வது தடவையும் அது முயற்சி பண்றதை பார்த்து அந்த ராபர்ட் கிளைவ் வந்து he will go and fight again and win the war. அதுதான் என்னோட வாழ்க்கையிலும் நடந்தது. அந்த கம்பெனில I went to the very high position. அந்த பொசிஷன் எப்படின்னா அந்த மேகசின்லயே ஃப்ரண்ட் பேஜ்ல என்னோட போட்டோ வந்தது. அவ்வளோ தூரத்துக்கு என்னோட பொசிஷன் போச்சு. சவுத் இந்தியாலேயே எனக்கு ரொம்ப பெரிய பேரும் கிடைச்சது. அண்ட் அங்கேயும் நான் வந்து கன்சிஸ்டன்டா இருந்தேன்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சாரி, ஐ டிடன்ட். அப்ப ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற ஒரு இடத்துல அவங்க சொன்னதை கேட்டு ஐ சேஞ்ச் மை கம்பெனி. they said, ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சில டைம் கிராட்டிடியூட் நம்ம இருக்கும்ல, ஐயோ we are friends, we have sentiments. அந்த இடத்துலயும் ஐ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்தேனோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஐ ஹேட் டு சேஞ்ச் த கம்பெனி. பட் அகெயின் டுடே ஐ எம் திங்கிங் தட் இஸ் த குட் திங் பிகாஸ் ஐ எம் இன் மோதிகேர். அந்த ஒரு விஷயத்தினால ஐ கேம் டு மோதிகேர். அண்ட் மோதிகேர்ல எல்லா விஷயத்தையும் நான் என்னெல்லாம் தொலைச்சனோ அது எல்லாமே எனக்கு படிப்படியா எல்லாமே சொல்லி கொடுத்து நான் இது வரைக்கும் வந்திருக்கேன். இதுவுமே என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஒரு லாக்டவுன் பீரியட்ல நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஐ கேனாட் சே எனக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படி யாரும் சொல்லவும் முடியாது. அண்ட் ஒவ்வொரு விஷயமும் நான் கத்துக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும். அண்ட் ஐ எம் கோயிங் த்ரூ லாட் ஆஃப் லைஃப் சேஞ்சஸ். நம்மளுடைய நெட்வொர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் லைஃப் லெசன்ஸ். அது எனக்கு மோதிகேர் கொடுத்துருக்கு. அதனால இந்த மோதிகேரை என்னோட லைஃப்
அதிகமா நான் இப்ப எடுத்திருக்கேன். திஸ் இஸ் மை 9th இயர். இந்த அக்டோபர் 2019 18th வரும்பொழுது 9 இயர்ஸ் என்னோடது கம்ப்ளீட் ஆகும். ஐ ஆல்ரெடி பிளான்ட் என்னோட 10th இயர் ஆஃப் மோதி கேர் என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணுன்றதை இப்பவே நான் விஷுவலைஸ் பண்ணிட்டேன். That is how it is. And 9 years is again இங்க வந்தா ஈஸி. ஓகே 3 கம்பெனி பண்ணிட்டாங்க, 4வது கம்பெனி ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் நினைச்சீங்கன்னா I'm sorry my dear friends. இங்கேயும் நான் ups and downs போயிருக்கேன். See, I'm a very inconsistent person. I'm telling you frankly. Inconsistent means கொஞ்ச தூரம் போவேன், எனக்கு ஏதாவது போர் அடிச்சதுன்னா I'm just a person, அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோ பண்ண தொடங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியா தான் நான் இருந்தேன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ராமன் சார். ஏன்னா அவர்கிட்ட எப்பயுமே நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன், this is what happens, this is happening, that is happening அப்படின்ற மாதிரி. Inconsistency was there. But இந்த இடத்துல ஒரு grip எனக்கு இருந்தது. அந்த grip வந்து you can say அதுதான் அட்டூட் பந்தன் அப்படின்ற ஒரு பேர்ல நமக்கு சமீர் மோதி கொடுத்திருக்காரான்றது தெரியல. இந்த இடத்துல என்னை யாரும் விட்டு கொடுக்காம என்னை புடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. It is more than that. It is Samir Modi's vision, Samir Modi's thoughts, Surekha Madam's dreams on all downlines, நம்ம ராமன் சாரோட grip, everything put together. I'm telling you, this is the wonderful platform I'm having. And now, even more bigger grip யாரு தெரியுங்களா? என்னுடைய ஒவ்வொரு downlines ஒவ்வொரு downlines. When I talk about my downlines, it can be Andhra, it can be Northeast, it can be my Tamil Nadu team. எல்லாருமே I'm very emotional. Apart from everybody, my downlines are my biggest grip now. என்னால இனி எங்கேயுமே போக முடியாது, inconsistent ஆக முடியாது, because of the love they are giving me so much. இந்த 90 daysல என்னையும் அவங்க நான் வந்து கேட்டிருக்கிறது சுரேகா அம்மா அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருக்கேன். இப்ப எல்லாரும் என்ன வந்து அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அந்த இந்த ஒரு 90 or 100 daysல நடந்த ஒரு changes. So I really love my team, entire team. And my downlines is like giving me greatest grip. So that is how this Modi Care is all about. Okay. So yes, on ambition ke ivlo neram eduthutten. You know, ambitious, you have to be ambitious. Adhe samayathula you have to have a burning desire, which is big. Ennoda burning desire when I came into this business was என்னது எல்லாரும் போல வீடு வேணும், கார் வேணும், ஹவுஸ் இது டிராவல் பண்ணணும். இதுதான் என்னோட ட்ரீமா இருந்தது when I came. But it became necessity when I lost that 20 lakhs. I tell you, I have cleared all the money only through networking industry. There is nothing holding me back. Everything நான் பண்ணிட்டேன். அது ஆக்ஷன் பிளான்ல, அது அடுத்த செஷன்ல I will tell you how I overcame. But today, the life lessons which I learned, I'm trying to tell you. Second thing was burning desire. எனக்கு first I loved my dreams. Second, I have to come out of this. அதுன்றது என்னோட மேஜர் டிசைரா இருந்தது. பிகாஸ் எங்க வீட்டுல என்ன ஒரே கேள்வி கேட்பாங்க, உனக்கு என்ன குறைச்சல் இருந்தது நீ இந்த மாதிரி பண்ணன்னு எங்க வீட்டுல கேள்வி கேட்பாங்க. That was kicking me from behind of mind. ஒழுங்கா வீட்டுல இருந்தா அவ்வளவு கடன் ஆயிருப்பேனா? இல்ல. ஆனா நான் செஞ்ச தப்பு யாரும் செய்யக்கூடாது. டோன்ட் இன்வெஸ்ட் unnecessarily without knowing the end result அப்படின்றத நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதனால நான் வந்து ரொம்பவே பெரிய ஒரு இதுவா இருந்தது. அந்த இடத்துல எனக்கு துணையா இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இன்னமும் என் கூடவே இருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்ல, மகாலட்சுமி, டாக்டர் மகாலட்சுமி. அண்ட் மெனி பீப்புள் would have seen செந்தில், நம்ம போட்டோகிராஃபர், நம்ம எம்ஜிஎம்ல நீங்க பாத்திருப்பீங்க. These 2 people were there with me. நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போனதோ இல்ல என் பணத்தை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு போனதோ, so many places they were with me அந்த இடத்துல. So those people, அந்த gratitude நான் இங்க சொல்லிக்கணும். அதே நேரத்துல once all this is solved, I set my route right. என்னோட ரூட் எப்படி மாறிச்சு அப்படி மோதி கேர்ல அப்படின்னு நான் பார்க்கும்போது, ambitious ஆ இருந்தேன், arrogant கம்மி ஆயிடுச்சு. Arrogance is come down. Ambition is even more increased. Ambition எனக்காக இல்ல, இப்போ ambition என்னோட டீம்மேட்ஸ்க்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. I want each and every teammates to make to the top அப்படின்ற ஒரு ambition எனக்கு கிரியேட் ஆயிருக்கு. அதுக்காக I am working. Then இப்போ burning desire அதுதான். I want to see everyone become successful with Modi Care. That has become my burning desire. And அதனால என்னோட கம்யூனிகேஷன்ல மாற்றம் அடைஞ்சிருக்கு, which is the next one is C. Communication, because the way I communicate to people, முன்னாடி நிறைய பேர்
என்ன புரிஞ்சுக்காதவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஷீஸ் டூ ஆட்டிடியூட் நிறைய இருக்கு அவங்களுக்கு, ப்ரௌடா பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. பட் when they start behaving, when they talk to me, now my communication has improved. அப்பனா என்ன அர்த்தம், நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன்ன்ற வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எடுத்து சொல்லும் பொழுது they get connected to us. When they get connected to us, whatever we speak, நம்ம அரகண்டா பேசினாலும் சரி, நம்ம சாதாரணமா பேசினாலும் சரி, they will take our message to their hearts. அது நான் புரிஞ்சுக்கிட்டேன். Communication is the key to your success அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த சீல கன்சிஸ்டன்ட், அது எனக்கு ரொம்ப லேக்கிங்கா இருந்தது இல்லையா. கன்சிஸ்டன்ஸ், எவ்ரி டைம் ஐ வாஸ் ஷிஃப்டிங் left right but the consistency has come into me where I do my basics correctly. I do my basics correctly and make my team also do the basics. So consistency is coming in my team. Then comes B, dedication. உங்களுக்கு ஆல்ரெடி ஆம்பிஷன் இருக்கு, நமக்கு ட்ரீம்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. வாட் இஸ் தட் we are giving? Dedication. And the dedication is like too much for me. I don't mind timing. And the dedication காக நான் எது பண்ணாலுமே 100% dedication ஓட நான் பண்றேன். If I have to learn, I will learn it 100%. If I have to teach, I will teach them 100%. எது பண்ணாலுமே, if I'm showing a demo, if I'm showing whatever I do it with 100% dedication. And this is just duplicating in our team also. So, and that dedication will get our dreams together. And the dreams வந்து நம்மளுக்கு கிட்ட கொண்டு வரணும்னா உங்களோட டெடிகேஷன், டிட்டர்மினேஷன் also is necessary. இந்த D என்ற வேர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களோட வாழ்க்கையில, எல்லாரோட வாழ்க்கையில. so D நான் எப்பவுமே சொல்வேன், which is desire வந்து dreams. the desire and dreams வந்து நீங்க வேலை செய்யலனா அது கிடைக்காது. சோ அந்த டிசையர் அண்ட் ட்ரீம்ஸ்க்கு ஒரு டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்பதான் அது ஒரு கோலா மாறும். இது நான் சொன்னது இல்லைங்க, நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் சொன்னதுதான். டிசையர் அண்ட் ட்ரீம்க்கு ஒரு டேட் கொடுக்குறீங்கன்னா அதுதான் கோல். When you start achieving the goal, for achieving the goal you need determination and dedication. இந்த டிட்டர்மினேஷன் டெடிகேஷன் எப்போ வருதுன்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, பாதியிலேயே குவிட் பண்ணிடுவாங்க if they are not getting. I heard a person telling, வேர்ல்டுல எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆகலாம், ஆனா only 5% people are successful. Why? Because another 95% வந்து they quit. They are not unsuccessful or they are not failing. They are just quitting. Only 5% people, without giving up, they are doing. This is what I felt. Yes, நான் வந்து விடாமுயற்சியோட I am continuously doing what I have to do. So if you are determined to achieve your dream, then you have to fix a date for your goal. That is what I can say. Then comes our E. எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைங்க இந்த E. ஈனா ஹவுஸ் ஃப்ளை கிடையாது, ஈனா E கிடையாது. E means enthusiasm. E means enthusiasm. Actually I took a training on this particular word, enthusiasm. நிறைய பேரு enthusiasm-யும் excitement-யும் mix பண்ணிடுறாங்க. Enthusiasm is different from excitement. இத நான் சொல்லியே ஆகணும்ன்றதுக்காக இந்த வேர்டை நான் போட்டேன். Why? Because excitement வந்து external factors ஆல வருது. External factors. இப்ப நம்ம கம்பெனி ஆஃபர் கொடுத்துட்டாங்க, excited. ஆனா if you are not able to do, you get disappointed. அதே enthusiasm அப்படின்றது உங்க உள்ளுக்குள்ள இருந்து வர்றது. That means இப்ப பாருங்க, உங்க வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க, எக்ஸைட்டடா ஒரு நாள் இருப்பீங்க, 2 நாள் இருப்பீங்க, 3 நாள் இருப்பீங்க. ஓகே, 4வது நாள் என்ன ஆகும்? எக்ஸைட்மெண்ட் குறையும். பட் நீங்க எந்தூசியாஸ்டிக்கா இருக்கீங்க அப்படின்னா உங்க உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தினால நீங்க வந்த விருந்தாளிகளை எவ்வளவு நாள் வந்தாலும் ஹாப்பியா வச்சுக்கணும். This is actually, it's a very huge topic. எனக்கு அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கா, அந்த ஒரு செஷன் எடுக்கிறதுக்கு அப்படின்னா எனக்கு இன்னும் தெரியாது. It's a very huge topic. Big leaders, successful people have spoken. External factorsல இருந்து கிடைக்கிறது தான் எக்ஸைட்மெண்ட், உள்ளுக்குள்ள இருந்து வர்றது தான் enthusiasm. When you have enthusiasm in life, உங்களால எது வேணாலும் சாதிக்க முடியும்.
அந்த enthusiasm எப்படி வரும் அப்படின்னும் பொழுது I will tell you, அதுக்கு இன்னொரு லெட்டர் வரும், அந்த லெட்டர் பத்தி நான் சொல்றேன். Because enthusiasm is what makes people live life. எதையும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம், அதை நம்ம வந்துட்டு மனசுக்குள்ள வச்சுக்கணும். எதையுமே ஒரு ஸ்மைலா பேசக்கூடிய ஒரு விஷயம், இதை நம்ம வச்சுக்கணும். This is what is enthusiasm. And some the Greek word அப்படின்னு சொல்ல போனா அது வந்து enthusiasm is called as God has possessed you. கடவுள் வந்து உங்களை பொசஸ் பண்ணிருக்காருன்னு அர்த்தமா அந்த ஒரு enthusiasm. அந்த ஒரு வேர்டுக்கே நம்ம நிறைய கத்துக்க வேண்டி இருக்கு. So you need to be enthusiastic to achieve anything in life அப்படின்றது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் F என்று வார்த்தை, you know, it's got many things, positive things எடுத்துக்கலாம். Focus, faith, fake, இது எல்லாமே இந்த ஒரு வார்த்தையில இருந்து வருது. If you are focused on what you want in life, you will definitely get it. If when you are focused, you will be determined. Focus இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இது சொன்னாங்க செஞ்சிட்டோம், அது சொன்னாங்க செஞ்சிட்டோம், அது பண்ணாங்க செஞ்சிட்டோம், அப்படி இல்லாம உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி பயணம் பண்றதுக்காக இப்ப வந்திருக்கிற விஷயம் எப்படி ஹெல்ப் ஆகும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆஃபர்ஸையும் உங்களால ஜெயிக்க முடியும். whatever offers company gives you, உங்களோட தேவை என்னவோ அதை மைண்ட்ல வச்சுட்டு இந்த ஆஃபர்ஸை வந்து அதுல கனெக்ட் பண்ண பாருங்க. You will definitely achieve what the company has given you. So focus is the right word. We need to focus on the right direction, right time, and we have to be the right people. Correct? இது அதே மாதிரி you have to be very faithful. Faithful na ungalkulla or faith irukணும் about the company, about your people, about your everything surroundings. ungalku or faith irukணும். Then only we can succeed in life. If you don't have faith, chumma we'll be like, you know, here there. Faith varanum, and the faith ungalkulla irukணும். When you have the faith, you can create faith in your teammates or your friends or your relatives and the madri. If ungalkullave faith illana, how can you create the faith on others? So start building faith. evlo strong ah irukanumna whatever happens, இது நடக்காதுன்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் நீங்க இருக்கணும். that kind of a faith you should have. that kind of a faith. For example, நம்ம மோதிக்கேரியை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 25 years தான் இங்க இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க என்ன நடந்தாலும், சில பேர் அந்த கம்பெனியை விட்டு போயிருக்காங்க, சில பேர் இந்த கம்பெனியை விட்டு நகரவே இல்லை. because they stood here, they had the faith that this company is going to become number one company one day. அந்த ஒரு ஃபெய்த்னால தான் 25 வருஷம் ஆனாலும் இதே கம்பெனிக்குள்ள இருக்காங்க, நிறைய பேரோட வாழ்க்கையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க. Am I right, my dear friends? That is called the focus and the faith. And fake, yes, we have to do a little bit of faking. ஏன்னா we are in the networking industry. We are in the networking. You know, we have to show the success to people. Success kandipa namakku varundradha vandu oru nalla vidama we need to tell. We need to tell them that this is what is happening. ad konjam irukanum. Nama Sameer Modi avargal kuda sonnanga, fake it until you make it அப்படினு அவங்க சொல்லிருக்காங்க. கரெக்ட்? அதுக்காக ஓவரா ஃபேக் பண்ணவும் கூடாது. நம்புற மாதிரி ஃபேக் பண்ணணும். Some people are there, you know, extraordinary fake பண்ணுவாங்க, என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம. But you have to tell the right thing in a little bit exposed manner. அதுதான் அது. You know what, faking is not about telling நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அதை அச்சீவ் பண்ணிட்டேன்னு இல்லை. Faking is dressing up properly. நீங்க வந்து பாசிட்டிவா இருக்கணும், and you have to show people you are gaining something in the company. இதுதான் faking. Not that only your achievement வந்து நம்ம ஃபேக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்க ரெகுலரா வந்து ஒரு சாதாரணமான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கீங்க, இல்ல யூ ஆர் ஒன்லி வித் யூ டோன்ட் வேர் ஷூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு சாண்டல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆர் யூ டோன்ட் வேர் வாட்ச், ஆர் யூ டோன்ட் வேர் சூட், ஆர் யூ டோன்ட் வேர் காலர்ட் டி-ஷர்ட்ஸ். உங்களோட சேஞ்ச் அங்க ஃபேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, ஸ்டார்ட் வேரிங் அ வாட்ச், ஸ்டார்ட் வேரிங் அ ஷூ பாலிஷ் பண்ணி போடுங்க. Many people will not be using the shoe without the polish, but if the people see you with the watch, with the polished shoe, you are faking it. அவங்க கேட்பாங்க, என்னவோ சேஞ்சஸ் நடக்குது, yes, I am on the success journey. That is also faking. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு, but for the people you are faking.
because this industry requires that. சொல்லுவாங்க இல்லையா, however you feel, get dress up, show up சொல்லுவாங்க. That is what you have to do. Whatever would have happened in life, பயங்கரமான சண்டையே போயிருக்கும் பின்னாடி, but we will fake it as though we are very happy in front of the crowd. Correct? So that is what is faking is all about. Just not saying I have succeeded this, I have succeeded that, adu kadayadu. This is also the way you put up in front of people is called faking. So adha oru alphabet ku oru class edukalam, but enak irukkiradhu 60 minutes, so I'm just going through. Then next G endra vaartha enakku romba pidicha oru letter G, ena mariyadaiya irukilla solluvaanga, like I can say Murugesan G, Arulmani G, Raman G, Muralidharan G, அப்படி சொல்லும் பொழுது we are giving respect. அதே ஒரு G, if you put it, gratitude, that is an awesome word. It's a beautiful word, it's an awesome word. நமக்கு gratitude இருக்கணும், 100% gratitude. ஒரு சின்ன வேலை பண்ணியிருக்காங்க நமக்குனாலும் அவங்களை appreciate பண்ணி, you have to give them the gratitude. I've gone through this. ஒரு விஷயத்துக்கும் gratitude பண்ணணும். நம்ம இப்ப வளர்ந்திருக்கிறோம், பிறந்திருக்கோம், கை கால் எல்லாம் நல்லா இருக்கு, கண்ணு பாக்குது, வாய் பேசுது, மூக்கு ஸ்மெல் பண்ணுது, காது கேக்குது, நடக்கிறோம், சாப்பிடுறோம், எல்லாமே பண்றோம். First gratitude to the universe. அம்மாவா இல்லையா? I was telling this another sessionல சொல்லிட்டு இருந்தேன். Gratitude towards everything. First of all, கடவுள் நமக்கு brain கொடுத்திருக்காரு. நம்ம யோசிச்சோம். எவ்வளவோ பேர் ஜாப் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், அதனால நெட்வொர்க்குக்கு வந்திருக்கீங்க பாத்தீங்களா? அதுக்கே உங்க பிரெயினுக்கு நீங்க gratitude சொல்லியா? How many people have thought this? And you know what, you are in the networking industry. இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில மட்டும்தான் நீங்க go GBD சொல்வாங்க. வேற ஒரு இண்டஸ்ட்ரினா அங்கேயே நில்ல, ப்ரமோஷன் இருக்கா இல்லையா யோசிக்கணும். ஆனா இந்த இடத்துல go GBD, earn 1 lakh, earn 10 lakhs, earn 1 crore, இப்படி சொல்லி கொடுக்கிற ஒரே இண்டஸ்ட்ரி எது? நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி. சோ அதுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு யோசனை வந்துச்சு பாத்தீங்களா? அந்த யோசனைக்கு நீங்க gratitude சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு டவுன்லைன்ஸ் இருக்காங்க. நான் அதான் சொல்றேன், பாவம் என்னோட டவுன்லைன்ஸ் டெய்லி ரெகுலரா சம்திங் ஆர் தி அதர் they'll be listening. அட்லீஸ்ட் என்ன கேக்குறீங்க, அதுக்காக டெய்லி அவங்களுக்காக தேங்க்யூ சொல்லுங்க. My downlines 100 times I'll keep giving them gratitude. My uplines gratitude. My friends gratitude. Friends க்கு எதுக்கு gratitude சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அவங்க லைஃப் லெசன்ஸ் உங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க. லைஃப் லெசன்ஸ் கத்து கொடுக்குறாங்க. உங்களுக்கே தெரியும்ல, some will stay, some will go. இருக்கிறவங்களும் நமக்கு பாடம் கத்து கொடுத்திருக்காங்க, இருக்காதவங்களும் பாடம் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. So say thanks to the friends. உங்களை ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, because that is where we are growing. It's an awesome feeling. நீங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. Actually I heard from one person, எப்போ உங்க ஹார்ட் பீட் லப்டப்னு சொல்றது நிறுத்திட்டு தேங்க்யூ சொல்ல ஆரம்பிக்குதோ, உங்க வாழ்க்கையே வண்டர்ஃபுல்லா நீங்க நிறைய தேங்க்யூ சொல்றதுக்கு ஆளாகிறீங்க. அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா. So G என்ற வார்த்தை, it also equals to God. It also equals to gratitude, and it is also a respectable letter. So that is what is G is all about. அடுத்த லெட்டர் H, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெட்டருங்க. H is for humbleness. அந்த ஹம்பிள்னஸ்ன்றது ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கணும். I am learning it. இன்னும் கூட நான் ஹம்பிளா இருக்கிறேன்னா எனக்கே ஒரு கேள்விக்குறி போட்டுப்பேன். I am the best critic for myself. நான் என்ன தப்பு பண்றேனோ அதை நானே அனலைஸ் பண்ணி I will correct myself. அந்த இடத்துல this H is a very important word. நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரிக்கு இது ரொம்ப தேவையான ஒரு லெட்டர், which is humbleness. அந்த humbleness எங்க இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா gratitude வந்துரும். gratitude இருந்தா சக்சஸ் உங்களுக்கு கூடவே வந்துரும். அது மட்டும் இல்லைங்க, gratitude இருக்கும்பொழுது பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும்பொழுது அடுத்த லெட்டர் ஹெச்லயே வரக்கூடிய ஒரு விஷயம் ஹாப்பினஸ் என்றது உங்க மைண்டுக்குள்ள வரும். And I always feel if a person is happy, he will become successful. அது நான் சொல்லல, திருப்பியும் எனக்கு எல்லாமே படிச்ச ஞானம் தாங்க. Might say we are into the industry where we learn. கத்துக்கிறதுக்கு நமக்கு டைம் வேணும்ல, அதுக்காக நீங்க டைம் ஒதுக்கணும்ல. So that is where I am taking my part of it.
So if you are going to be happy, you will become creative. You will become creative. When you become creative, you will become productive. When you become productive, you will become successful. எல்லா வார்த்தைகளும் how nicely it is linked அப்படின்றது பாருங்க. So H is for humbleness, and H is for another word, happiness, and third word ரொம்ப important இந்த காலகட்டத்துக்கு, health. You need to, இப்ப நம்ம பார்த்தோம்னா most of the people say, எனக்கு கொஞ்சம் பெருமையாவும் இருக்கும், உங்க டாக்டர் கூட போகும்பொழுது நீங்க சிஸ்டர் மாதிரி இருக்கிறீங்க. You take care of your health, you take care of your beauty. That is also required, no? Correct? So H என்ற வார்த்தைக்கு I can see many people என்னவோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கீங்க. But this is all is the way to success. I heard நம்மளோட ஏசியால richest person ஒருத்தர் ஜாக்மா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாக்மா said have fun. So this is there. I would love to. I'm a fun loving person. Now and I just do something which I want to keep myself happy. எனக்கு என்னோட சோல்க்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கணும் அப்படின்றதுனால I do certain things, and that is where I do my skincare, I keep up my health. Then what happens, இதனாலயும் அந்த பிசினஸ் ஓட கனெக்ட் பண்ணும்பொழுது people start coming for that also. They also want to be healthy, they also want to look beautiful, they also want to live young. All these things happens. So H என்ற வார்த்தை கூட லெட்டர் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அடுத்த லெட்டர் I என்னவா இருக்கும், நீங்களே சொல்லுங்க பாப்போம். Anybody, any answers? டைப் பண்ணுங்க. Let me check the messages. நான் gallery viewல தான் பார்த்துட்டு இருக்கேன், so I can see everybody's reaction. I'm not இதுல பார்க்கல. So what do you think the I letter will mean? Imagination, okay. Anybody else? Interest, okay. Love, okay. Love ன்றது ஐல ஸ்டார்ட் ஆவலையே. Ignite, yes, okay. I am unique, okay. Impress, involvement, very nice. நிறைய பேர் நிறைய ஆன்சர் கொடுத்திருக்காங்க. When I is there, intelligence comes. Intelligence, கரெக்டா? ஐக்கு இன்டெலிஜென்ஸ். இன்டெலிஜென்ஸ்ன்றது நம்மள்கிட்ட இல்லன்றது இல்ல, இட் இஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா எந்த இடத்துல செலவு பண்ணணும் அப்படின்றது தான் நமக்கு தெரியாம இருக்கு. கரெக்ட்? இன்டெலிஜென்ஸை இன்னோவேஷனுக்காக நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா you will become more creative and you can bring in loads of success to yourself. This is where people நிறைய பேர் mistake பண்ற இடமே இந்த ஐ கிட்ட தான். Everybody has intelligence to ask questions. அத ரைட்டான இடத்துல கரெக்டான questions கேட்டா 100% you will get the success. தப்பான இடத்துல நீங்க questions ரைட்டான question கேட்டா கூட it will not get you success. So that is where we have to use this I. அதுக்காக தான் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் பேர் வச்சாங்களோன்னு கூட தெரியல. Because we need to think a lot. கரெக்டா? பேசுறது அது எனக்குமே நான் பயிற்சி எடுத்துக்கிறேன். அவசரப்பட்டு பேசிடுறோம், ஒரு மாதிரி சைல்டிஷா பிஹேவ் பண்றோம், இதெல்லாம் கூட எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும். But yes, people are there to give me comments. I will take it. அதை நான் எந்த இடத்துல இம்ப்ரூவைஸ் பண்ணணும், எப்படி நம்ம பீப்புளுக்கு கொடுக்கணும்ன்றத நல்ல விதமா நம்ம எடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னா 100% அது நம்மள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். So this intelligence plays a very important role in deciding things, creating things, and creating. And this I is also for idea. I is also for idea. People say நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஐடியா வாழ்க்கையை மாத்திருச்சு. somewhere something will change. அதான் சொல்வாங்க, அதுக்கு தான் உங்களை மீட்டிங்ஸ்க்கு எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. why? ஏதோ ஒரு லீடர் ஏதோ ஒரு சொன்னாங்க, அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சு போய் உங்க வாழ்க்கையே மாறிடும். So that is what is for. The I is for idea, I is for intelligence, I is for innovation. இத நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் நல்லா. You need to, right? இதுக்கு அடுத்த லெட்டர் ஜே. இதுக்கு என்ன மேடம் வச்சிருக்கீங்கன்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆகுதுங்களா? I think, can anybody answer? J என்னவா இருக்கும்? I ஆன்சர் பண்ணீங்க. J ரொம்ப சிம்பிள்.
jackpot, very nice. Joy, yes, Ambrose got it right. Joyful, being joyful, spreading happiness, aduna, you know, just be a joy. And one more thing, being jack of all arts. இந்த இடத்துல நீங்க ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் தான் இருக்கணும். நிறைய இடத்துல ஒரு ப்ராவர்பே இருக்கு. அந்த ப்ராவர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் ஆர் கிங் ஆஃப் நன் அப்படின்ற ஒரு ப்ராவர்பை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த இடத்துல இன் நெட்வொர்க்கிங் நீங்க ஜாக் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸா தான் இருக்கணும். அப்பதான் இங்க நம்ம சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். So you can be a presenter, you can be a demo master, you can be, you know, whatever you want. எல்லாத்தையும் கத்து வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் கத்து வச்சுக்கோங்க. That is where you will become successful. That is why we say jack of all arts. நீங்க கிங்கா இருக்கணும்னு அவசியம் இல்ல, but learning everything is very important. When you learn everything and you practice everything, you definitely in the network industry la கண்டிப்பா உங்களால king ஆக முடியும். That is why jack of all arts will definitely become king in Modicare, in networking industry. So this is what is J is for. அடுத்த லெட்டர் என்னது? K. What is for K? King, knowledge. Wow, எல்லாரும் இப்ப வந்து vocabulary தேட ஆரம்பிச்சிட்டீங்க. Wonderful, very nice, super. Actually knowledge தான் நமக்கு தேவை. நாலேஜ் எங்க கிடைக்குதோ, நமக்கு ஃப்ரீயா கிடைக்கிற ஒரே இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூம். கரெக்டா? யாராவது எவ்வளவு பெரிய லைஃப் லெசன்ஸ் நம்ம ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு மாசம் கத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். நீங்க எந்த சேனல், நம்ம வந்து சேனலா பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதாவது ஹிந்தி சேனல் இருக்கு, தெலுங்கு சேனல் இருக்கு, தமிழ் சேனல் இருக்கு, மலையாளம் சேனல் இருக்கு, அதுதான் ஜூம். கரெக்டா? எந்த சேனல்ல போய் பார்த்தாலும் you will learn lessons free of cost. இதெல்லாம் வந்து லட்சக்கணக்குல பணம் கொடுத்து கத்துக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க ஜூம்ல ஃப்ரீயா கத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த நாலேஜ் அக்வயர் பண்றதுக்கு நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட டீம்மேட்ஸையும் நம்ம கூட்டிட்டு வர்றதுதான் நம்மளோட மெயின் கோலா இருக்கணும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னாக்கா கே வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் வந்து we have another 10 minutes. Can I take another 10 minutes? பழனியப்பன் சார், உங்களை தான் கேக்குறேன். 10 நிமிஷம் எடுக்கலாம். Okay. Your time, ma'am. Okay, fine. So next வந்து L. Knowledge ஒன்னு இருக்கு, learningsனு ஒன்னு இருக்கு. Learnings is important. Knowledge எல்லாரும் வாங்கிப்பாங்க. Everybody will write notes. எல்லாமே இது எடுத்துப்பாங்க. பட் அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க, அதை என்ன பண்றீங்கன்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா நிக்குது. நிறைய பேர் நிறைய கத்துட்டு இருக்கீங்க. You would have gathered the knowledge, but what is the learnings for your life lessons, for your growth ன்றது ரொம்பவே important. That is the letter L for you. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா love. Yes, we need to have love and compassion. The love and compassion is very, very important because we are in the networking industry. ஒருத்தரால முடியல, ஒருத்தரால ஒதுக்குறது தேவையில்ல. Be with them at the right time. They might change. If you just leave them like that, they may not change. They might lead அவங்களுக்கு ஒரு வழி பாதை மாறவும் செய்யும். ஆனா if you are going to be with them on the right time, showing the compassion, they will be with you forever. That is what this L is meant for. அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டா போறேன் because we have little lesser time. Then comes letter M. ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? எம்னா எல்லாரும் உடனே டப்பு 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 மணி. ஓகே, மோட்டிவேஷன். யா, நான் நினைச்ச மணி தான் போடுவீங்கன்னு, பட் பீப்புள் ஆர் வெரி குட். யா, யூ ஹவ் லேர்ன்ட் லாட் ஆஃப் திங்ஸ். தென் மோட்டிவேஷன், மாஸ்டர், தென் வி நீட் மணி, தென் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் மோட்டிவேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப். இந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்குள்ளே இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். தென் வி டாக் அபவுட் அதர்ஸ் கிவிங் யூ மோட்டிவேஷன். எல்லாரும் சொல்வாங்க 10 நிமிஷம் தான், இப்ப இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே மோட்டிவேஷன் காலி ஆயிரும். பட் இட் ஹாஸ் டு பி வித் இன் யூ டு ஹேவ் தட் எவ்ரி டே. கோ டு த ஃபீல்ட், டூ யுவர் ஒர்க். தட் இஸ் வாட். எம் அடுத்தது என். வாட் இஸ் திஸ் என் ஃபார்? என், வாட் இஸ் திஸ் என் ஃபார்? I want to get the answer for N. யாரு அனுப்ப போறாங்க? Anybody? நிறைய பேர் என்ன திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்க போல. Nothing to worry. Yes. New idea. Okay, very good. New, very nice.
எஸ், எனக்கு தெரிஞ்சது never give up. N is for never give up. Whatever happens in life, just be, be with it. நான் சொன்னேன்ல 100% people 5% are successful, 95% they don't fail, they just quit. நீங்க குவிட்டர் இருந்தீங்கன்னா you will not win, அவ்வளவுதான். So everybody can be successful when you can never give up your focus on what you want in life. உங்க ஃபோக்கஸ் என்னவோ அதுக்காக உழைக்கிறீங்கன்னா 100% சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஓல என்ன மேடம் இருக்க போகுதுன்னா அவுட்ஸ்டாண்டிங், வெரி நைஸ். அதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி, வெரி நைஸ். பீப்புள் ரெடி ஆயிட்டாங்க ஆல்பபெட்ஸ்க்கு, சூப்பர். எஸ், O has got the biggest opportunity of your life. You have to be optimistic about the opportunity. இந்த ஒரு இடத்துல நான் சொல்லி ஆகணும், இது சுப்ரதோ சார் அவ்வளவு அழகா சொன்னாரு, அதை மறக்கவே முடியாது என்னால. He said, நல்ல காலம் கொரோனா 2020ல வந்துச்சு, இதே 2000ல வந்திருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்னு கேட்டாரு. புரிஞ்சுதா? 2000ல வாட்ஸ்அப் கிடையாது, நெட்ஃபிளிக்ஸ் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, ப்ராப்பரா யாருக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியாது. அந்த நேரத்துல கோவிட் வந்திருந்தா நெட்வொர்க் எப்படி செஞ்சிருப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். பீயிங் ஆப்டிமிஸ்டிக். அண்ட் அதே நேரத்துல 2020ல வந்ததுனால எல்லார் கையிலயும் ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, ஜூம் ஆப்ரேட் பண்ணலாம், வீட்டுல சும்மா இருந்தா கூட சினிமா பாக்குறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ் தான் இருக்கு. ஸோ பி தேங்க்ஃபுல் தட் கொரோனா கேம் இன் தி இயர் 2020. அண்ட் அதே நேரத்துல இன்னொரு சென்டென்ஸ் இன்னொரு சக்சஸ்ஃபுல் லீடர் கிட்ட இருந்து கேட்ட விஷயம் என்னன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம யாரையாவது இன்டர்வியூ பண்ணாங்கன்னா they will tell their golden period எதுன்னு கேட்டா அது இந்த 2020 தான் சொல்லுவாங்கன்னு அவங்க சொன்னாங்க. ஆமாவா இல்லையா? That is the opportunity you are having. You have to utilize the opportunity. இதுக்காக அவர் ரொம்ப அழகா சொன்ன விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, E plus R is equal to O. E is the event. Event என்னது? கோவிட் சிச்சுவேஷன். அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்றீங்களா, ரெஸ்பாண்ட் பண்றீங்களான்ற ஒரு விஷயம் இருக்கு. அதை நீங்க ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணீங்க அப்படின்னா you will utilize the opportunity to the maximum and you will become successful. So that is what is this O belongs to, and we have plenty of opportunities. People have realized extra income வாழ்க்கையில தேவைன்ற ஒரு ரியலைசேஷன் எல்லாருக்கும் இருக்கு. அதனால then P, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, யாராவது என் பேர் போடுவீங்களான்னு. P இல்ல, but P into lot of things are there. Persistence, perseverance, passion, pride, எல்லாமே நமக்கு தேவை. We have to be pride in what we are doing. We should have the passion that we are going to achieve this goal. We have to have the persistence to achieve what we want. இதுதான். இதுக்காக நிறைய விஷயங்கள் நாமளும் பண்ணி இருக்கோம். அதே நேரத்துல when it comes to Q க்கு என்ன வார்த்தை கொடுக்க போறீங்க பாப்போம். faster, quality, queen. Yes, Sai Priya, I agree, queen. நானும் queen தான் எழுதி வச்சிருக்கேன். queen அப்படின்னும் பொழுது செஸ் கேம்ல இருக்கிற queen மாதிரி இருக்கணும்னு நான் சொன்னேன். You can win any battles if you are the queen in the chess. கரெக்டா? கரெக்டான சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணி கரெக்டா மூவ் பண்ணா with the queen you can win the battle. So you're working உங்களோட நெட்வொர்க் பிசினஸே அந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணீங்கன்னா you will be the champion, you will be the king of your position. அதுதான் நான் சொல்லுவேன். Then R, I think I will stop here because R will take a lot of time and S will take a lot of time and following things. So இன்னைக்கு இந்த first partல when you want to shine like a diamond, இப்ப சொன்ன ஆல்பபெட்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நார்மல் டைமண்டா இல்லைங்க, ஒரு கோஹினூர் டைமண்டாவே ஷைன் ஆகிறதுக்கு ரொம்ப பெரிய சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த ஆல்பபெட்ஸ் கேட்கணும் அப்படின்னும் பொழுது அடுத்த செஷனுக்கு நீங்க கண்டிப்பா வருவீங்கன்றது நம்புறேன். அது மட்டும் இல்ல, தேங்க்ஸ் டு பழனியப்பன், பிகாஸ் என்னோட ஃபேவரட் சாங் இது. ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம் சொன்னா, ஐ கேன் சிங் ஜாஸ் மியூசிக். என்னால இங்கிலீஷ் பாட்டு பாட தெரியும், ஆனா நான் அதை பாட மாட்டேன். But I used to, and that was my ringtone for almost 2 years. இந்த பாட்டு தான். And I cannot sing Carnatic and all, but English music I can sing because I have a collection of நான் வந்து கத்துக்கிட்டதும் கூட the jazz music, so I used to sing. And this is my favorite song, and thanks for that, you're playing it. And
I'm expecting all of you will come back to know the rest of the alphabets along with action plan to win with Modicare. Thank you, and back to you, Mr. Pandya. Thank you very much, Priya ma'am. It was a wonderful session altogether. So அற்புதமான விஷயங்கள் நமக்கு பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. ஸோ நான் யாரை இன்வைட் பண்ண போறேன்னா, இந்த பிசினஸோட வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்த இன்னைக்கு அப்ளைன் கொண்டாட வேண்டிய நேரம் தருணம் ஆமாவா இல்லையா? ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் none other than பிரியா மேடமோட அப்ளைன் மிஸ்டர் ராமன் அவர்களை. ஓவர் டு யூ மிஸ்டர் ராமன் சார். Hi friends, good morning everyone. கேக்குதா? கிளியரா கேக்குது சார். ஓகே ஃபைன். ரொம்ப நல்லா இருந்த செஷன். இந்த வே அவங்க வந்து அதனால தான் she is ever successful. ABCDன்னு சொன்னாங்க. வந்து ever successful because all the அவங்க சொன்ன the almost all qualities he's having and எப்பவுமே அவங்க வந்து ஒரு கரெக்ஷன் மோட்ல இருப்பாங்க. அதை எது இருந்தாலும் என்னோட பேசுவாங்க. அது வந்து எப்படி கரெக்டிவ் மெஷர்ஸ், ஏன்னா யாரா இருந்தாலுமே when you speak out so many things ஒரு டிஸ்கஷன்ல வரும். இன்ஃபேக்ட் I quite very well remember the first day when she joined Modicare. அவங்ககிட்ட நான் ஒன்று சொன்ன வார்த்தை, I am quite sure that this will be the last network for you ன்னு சொன்னா. I am happy till date அது கரெக்டா வந்திருக்கு. அவங்க டெஃபினட்டா she is so happy in Modicare. She is so happy with all her friends and team in Modicare. I wish her all the very best. And இன்னைக்கு அவங்க எவ்வளோ பேருக்கு ஒரு கிரேட் அப்ளைன். அண்ட் இது வந்து அவங்களுடைய தொடக்கம் தான். அவங்களுடைய சக்சஸ் வந்து எங்கேயோ இருக்கு, இன்னும் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அவங்க இந்தியாவில் மாத்திரம் இல்லை, ஃபாரின்ல எல்லாம் அவங்களோட நெட்வொர்க் இருக்க போகிறது, ஃபாரின் கரன்சிஸ்ல சம்பாதிக்க போறாங்க. இது எல்லாமே நடக்கும். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் எவரி ஒன் ஆஃப் யூ. இட்ஸ் அ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்க எல்லாருக்குமே உண்டு. மேக் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி, கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you very much, Raman sir. Thanks a lot. Thank you, sir. Right, so my dear friends, GBDs irukkranga, so I would like to invite a few GBDs inge irukradhula. So I would like to welcome none other than Dr. Muralidharan sir. Over to you, sir. Good morning, friends. Thank you, sir. Thank you, Mrs. Priya, for this awesome session. Really, அதாவது அந்த பாட்டு போடுவாரு பழனியப்பன், சிங்கப்பெண்ணே. அந்த சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற வார்த்தை வந்து கேட்கும் போது எனக்கு பிரியாவோட ஞாபகம் தான் எப்பயுமே வரும். ஏன் அப்படின்னா, ஆக்சுவலா உண்மையிலேயே வந்து அந்த அளவுக்கு வந்து தைரியம், அதே நேரத்துல வந்து ஒரு விஷயத்த முன்னின்று எடுத்து கொண்டு போறதுக்கான ஒரு இதுவும் பாத்தீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டா அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்க உண்மையிலேயே இந்த பிசினஸ்ல ரொம்ப ஃபாஸ்டாவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதனால இந்த செஷன் உண்மையிலே அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பல விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நிறைய லேடிஸ் வந்து நம்ம பிசினஸ்ல வந்து வின் பண்ணணும். ஏன்னா லேடிஸ் வின் பண்ணும்போது அந்த சொசைட்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப பெரிய லெவலுக்கு மாறும். ஜென்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு தான் இந்த பிசினஸை வந்து பண்ண முடியும். ரொம்ப பெரிய லெவலுக்கு வந்து போக முடியுமா அப்படின்னு கேட்டனாக்கா அங்க வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஜென்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கமிட்மெண்ட் இருக்கும். அப்போ அந்த கமிட்மெண்டோட இந்த பிசினஸ் செஞ்சு ஜெயிக்கணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இதை ஹோல்ட் பண்ணி பெருசா எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஆனா லேடிஸ் அப்படிங்கிறப்ப அப்படி இல்லை. லேடிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய கமிட்மெண்ட்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா ஃபேமிலி கமிட்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். பட் அதுல வந்து அவங்க சமாளிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து லேடிஸ் தான் இந்த பிசினஸ்ல எப்பயுமே குயின்ஸா இருப்பாங்க. அதனால லேடிஸ் நிறைய பேர் வரணும். அதுக்கு பிரியா ஒரு உதாரணம். தேங்க்யூ பிரியா. Thank you very much, Doctor. Thank you very much. So now next invite பண்ண போறது it's none other than fastest global black diamond achieve பண்ணிருக்கிற டாக்டர் CS செந்தில் அவர்களை. டாக்டர் CS செந்தில் உங்களை நான் பார்க்க முடியும். ஓகே டாக்டர் சார். Good morning friends. First of all, இன்னைக்கு அப்ளைன்ஸ் டே. எல்லா அப்ளைனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பிரியா மேடத்தை பத்தி நான் சொல்லவே வேணாம். பிரியா எப்பவுமே ஆர்டினரி டைமண்ட் இல்ல, கோகினூர் டைமண்ட் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது அவங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புது புது விஷயங்கள்லாம் அவங்க அந்த 20 lakhs கிரெடிட் கார்டுல இது பண்ணாலும் இதெல்லாம் புதுசு, இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள். எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகி தன்னால ஜெயிக்க முடியும். சிங்கப்பெண்ணே முரளிதரன் சார் சொன்ன மாதிரி உண்மையாலுமே அந்த சிங்கப்பெண்ணேன்னு கேட்கும் போதெல்லாம் பிரியா மேடம் ஞாபகம் தான் ஷூரா யாருக்குமே வரும். மோடிக்கேரியன் அத்தனை பேருக்கும் கண்டிப்பா வரும். தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? அந்த ஒரு அற்புதமான பாட்டுக்கு சொந்தக்காரர் அவர்கள் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரு 9 yearsல எவ்வளவு பேருடைய வாழ்க்கைய மாத்தி இருக்கிறாங்க. எனக்கும் ஒரு சில பங்கு அவங்க கொடுத்திருக்கிறாங்க. அதுல நானும் அதை பெருமையோட இங்க சொல்லிக்கிறேன். நிறைய விஷயங்கள் மாத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாவது கேட்டாலும் அதை உடனுக்குடன் முடியாது, அது அப்புறம் சொல்றேன் அப்படின்னே சொல்லாம உடனுக்குடன் பண்ணக்கூடியது. இன்னைய செக்ஷன்ல அவங்க நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் அல்பபெட்டிக்ல ஏல இருந்து கியூ வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான விஷயம். நானும் எழுதி ஒரு பாயிண்டா பார்க்கணும் பாருங்க, 2 பேப்பர் மூடிடுச்சு. திரும்ப அடுத்த பேப்பர் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கடல் மாதிரி இதுல ஒரு சில துளிகளை நமக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்க. ஒரு நல்ல அற்புதமான விஷயம். இதெல்லாம் இன்னைக்கு கேட்டவங்க எல்லாம் ஒரு அடுத்த லெவலுக்கு வரலாம். உண்மையாலுமே ஒரு குயினோடைய ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ணியிருக்கிறோம். அதை கேட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். அவங்க சொன்ன ஒவ்வொரு அல்பமேட்டும் நமக்கு ஒவ்வொரு கோல்டு மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ இந்த அப்ளைன்ஸ் டேல ஒரு கிரேட் அப்ளைனுடைய மோட்டிவேஷன் நமக்கு எல்லாருக்கும் நல்லதா அமைஞ்சிருக்கும். ஃபியூச்சரும் அது மாதிரி நல்லா அமையணும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ பழனியப்பன் சார். தேங்க்யூ வெரி மச் டாக்டர் பழனியப்பன் சார். நான் ஒரே ஒரு விஷயத்தை தேங்க்யூ விருப்பப்படுறேன். சொல்லுங்க பழனியப்பன் சார். I just want to mention, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் எப்பயுமே வந்து பிபிடி வச்சுதான் நான் வந்து பிரசன்டேஷன் பண்ணுவேன் நார்மலா. இன்னைக்கு நான் பிபிடி வைக்காம ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டு வந்து நான் பண்ணதுக்கு ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட முருகேசன் சார் தான். ஏன்னா அவரோட ஆசம் செஷன், முருகேசன் சார் வந்து பிபிடி இல்லாமலேயே எல்லா விஷயங்களும் ஒரு அழகா சொன்ன ஒரு தாட் தான். அவரை மாதிரி அவரோட இன்ஸ்பிரேஷனை வச்சுதான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுக்காக தேங்க்யூ முருகேசன் சார். Thank you so much. Thank you very much, Priya Satish Kumar ma'am. It was a wonderful session altogether. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு அமைஞ்சது. மீட் மை லீடர்ங்கிற ப்ரோக்ராம்ல அதுல முக்கியமான டாபிக் நம்ம இன்னைக்கு பார்த்தது ஷைன் பிரைட் லைக் அ டைமண்ட். ஐ எம் ஷூர் இந்த ப்ரோக்ராம்ல நீங்க கத்துக்கிட்டதுக்கு பல விஷயங்கள் ஏல இருந்து கியூ வரைக்கும் நீங்க பல விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க. அவங்களோட பிசினஸ்ல இந்த பிசினஸ்ல வரதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் ஓட பாதை என்ன, மோதிக்கரோட பாதை நம்ம எல்லாத்துக்குமே அழகா தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு அழகான விஷயம் இன்னைக்கு அமைஞ்சது. இது கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். நான் முழுமையா நம்புறேன். உங்களையும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு கண்டிப்பாக அது உத்வேகமா இருக்கும். So thank you very much my dear friends. அடுத்த நாள் மீண்டும் ஒரு லீடரை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு அழகான வாய்ப்பு கண்டிப்பா அமையும் மீட் மை லீடர்ல. ரைட். சோ இந்த ப்ரோக்ராம் நீங்க பார்த்தது வெறும் பார்ட் 1 தான் my dear friends. பார்ட் 2ல நம்ம மீண்டும் ஒரு சில விஷயங்கள் சந்திப்போம், தெரிஞ்சுக்குவோம், கத்துக்கலாம். Thank you very much my dear friends. Thanks a lot. Thank you.